போயிட்டு வருவேன். அப்போ ஒரு 20-30 நாய் கொடுப்பேன். இப்படியே போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 5 சுற்று போகணும். 5 சுற்று போகும்போது என்ன ஆகும்னா, அது விடிய காலம் 3 மணி 4 மணி அப்படி போய் நின்றுடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சாதமே கெட்டு போகிற நிலையில் வந்து அவங்களும் அது வரைக்கும் காத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நல்ல சாப்பாடை செஞ்சு கெட்டு போய் கொடுக்குற அளவுக்கு மனசு இல்லாமல் தான் நான் போட்டுருந்தேன். அதன் காரணமாக தான் பைக் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதுக்காக வேண்டி நான் உதவி கேட்டேன். இப்போது பைக் வாங்கியாச்சு. நானும் நேரத்தோடு அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அவங்களும் நேரத்தோட சாப்பாடு சாப்பிட்றாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் குறைவாக வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த பைக் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இந்த பைக் வந்து நான் அந்த 6 பக்கெட் வச்சுட்டு போகிற மாதிரி முதல்ல நான் அதுக்கான பிளான் பண்ணுறோம். இந்த 6 பக்கெட் வச்சுட்டு போகணும், வச்சுட்டு போகிற அளவுக்கு இடம் வேணும், எந்தெந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு கரெக்டாக அந்த வண்டியை எடுத்து அதை வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கான வண்டியை தேர்வு எடுத்துட்டு இப்போ அந்த வண்டியில் போயிட்டு வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து அவங்க ரொம்ப துல்லியமாக ஒவ்வொன்றும் அளவு பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. இப்போது 6 பக்கெட் வந்து சாப்பாடு செய்யுது. இப்போ 6 பக்கெட் சாப்பாடு செஞ்சு அதில் வச்சு கொண்டு போகிறேன். ஒரு சுற்றில் 6 பக்கெட் சாப்பாடும் மீதி உள்ள சாப்பாடை 2வது சுற்றுலையும் கொண்டு போயிட்டு சாப்பாடு போட்டு முடிச்சிடுறேன். இப்போ அவங்களுமே நேரத்தோட நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.